முகலாயப் பேரரசின் மூலவர். முகலாயப் பேரரசை நிறுவிய, நிலைநிறுத்திய, நினைவில் நிற்கும், முதன்மை பெறும், நிறைச்சாதனைகள் நிகழ்த்திய நிறைவான முகலாயப் பேரரசின் முதல் மன்னர் பாபரின் 542வது பிறந்த நாள் 14/2/2024. பாபர் 14/2/1483 பர்கானாவில் பிறந்தார். இவரின் தந்தை தைமூர் வம்ச பரம்பரையைச் சேர்ந்த உமர் ஷெய்கு மிர்சா, தாய் செங்கிஸ்கான் பரம்பரையைச் சேர்ந்த குலத்தூக் நிகார் கானம். இவருக்கு இட்ட பெயர் சாகிருதீன் பாபர். பாபர் என்ற சொல்லுக்கு துருக்கி மொழியில் புலி என்று பொருள். டில்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சிறிய தந்தை ஆலம் கானேயும், லாகூரின் ஆளுநர் தௌலத் கானும், மேவார் அரசர் ராணா சங்காவும் பாபரை தொடர்ந்து வற்புறுத்தி இப்ராஹிம் லோடி எதிர்த்து போரிட வேண்டினர். 21/4/1526 முதல் பானிபட் போரில் பல மடங்கு பலத்துடன் மோதிய இப்ராஹிம் லோடியை பாபர் பீரங்கிகளை பயன்படுத்தி வெற்றி கொண்டார். இந்தியாவில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர். பீரங்கி வடியில் பயந்து பிளிரிய லோடியின் யானைகள் பாய்ந்து ஓடி லோடியின் படைகளையே மிதித்து கொன்றன. லோடியும் அவரின் படைவீரர்களும் போர்க்களத்திலேயே மாண்டனர். பாபர் டில்லி சுல்தானாகி முகலாய பேரரசை நிறுவினார். முகலாய ஆட்சியின் முதல் மன்னர் ஆனார். வீரமிக்க ராஜபுத்திரர்களை கொண்ட பெரும்படையுடன் போருக்கு வந்த ராணா சங்காவை 16/3/1527 ஆக்ராவிற்கு மேற்கே உள்ள கவுனா என்ற இடத்தில் சிறிய படையுடன் எதிர்கொண்டு ராணா கங்காவின் படைகளை சின்னா பின்னமாக்கி சிதறி ஓடச் செய்தார். மேவார் இவரின் ஆட்சியில் இணைந்தது. அடுத்த ஆண்டு சந்தேரி, பீகார், வங்காளம் முதலிய பகுதிகளையும் வெற்றி கொண்டார். பாபரின் அரசு காபூலில் இருந்து வங்காளம் வரை பரவியது. பரந்த இந்தியாவிற்கு பாதை அமைத்தவர் பாபர். ஒரு நாள் பாபர் டில்லி தெருக்களில் மாறு வேடத்தில் சுற்றி வந்த பொழுது ஒரு மத யானை ஒரு குழந்தையை கொல்ல முயன்றதை கண்டார். பாபர் பாய்ந்து குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி குழந்தையை காப்பாற்றினார். குழந்தையை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது பாபரின் மாறுவேட தலைப்பாயை கீழே விழுந்தது. பாபரை அனைவரும் அடையாளம் கண்டனர். இந்த நிகழ்ச்சியை கண்ட ராஜபுத்திர வீரன் ஒருவன் இவரின் முன் வந்து நின்று பாபரை கொல்ல சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்ததாகவும், ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றிய உத்தமரை கொல்ல நினைத்த தவறுக்கு வருந்துவதாகவும் கூறினான். அவனை அரவணைத்து ஆறத் தழுவி பாபர் அவருடைய மெய்க்காப்பாளராக நியமித்தார். பாபர் ஒரு நீச்சல் வீரர். கங்கையின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நீந்திச் சென்று அதே வேகத்தில் திரும்புவார். போலோ விளையாட்டு வீரர். குறி தவறாத அம்பு எய்வதில் அசாதாரண சூரர். தலைக்காது கலைக்காது 80 மைல் தூரம் குதிரையில் சவாரி செய்வார். 4 ஆண்டுகளே ஆண்டார். ஆயினும் கான்ஸ்டாண்டினோபிளில் இருந்து கலைஞர்களை வரவழைத்து ஆக்ராவில் அழகிய தலைநகரை உருவாக்கினார். இந்தியாவில் தர்பூசணி பழத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். இந்தியாவில் பறவைகளை பற்றிய நூலை முதலில் வெளியிட்டார். பாபர் அவரின் வாழ்க்கை வரலாற்றை பாபர் நாமா என்ற பெயரில் துருக்கி மொழியில் எழுதினார். பார்சி, துருக்கி மொழிகளில் கவிதை எழுதினார். பாபர் 26/12/1530 இறந்தார். காபூலில் அடக்கப்பட்டார். கிபி 1638 முகலாய பேரரசிற்கு வருகை புரிந்து தடையின்றி தான் விரும்பியபடி சுற்றி பார்த்து பெர்னியர் மேலை நாடுகளில் எந்த தலைநகரிலும் காண முடியாத அளவில் கணக்கிட இயலா செல்வச் செழிப்பை முகலாய பேரரசின் பேரூர், சிற்றூர் அனைத்திலும் கண்டேன் என்று பதிவு செய்தார்.